ஹலோ. இன்றைக்கி ரீடிங் என்ன பண்ணலாம் சொல்லி வச்சுட்டே இருக்கும்போது ஒரு விஷயம் மைண்டில் வந்தது. என்ன மாதிரியான விஷயம்னா, சோல் கனெக்ஷன் இல்லை சோல்ன்றது நார்மலி காமனாக நம்ம எல்லா மனுஷங்களுக்கு உள்ளேயும் இருக்கிற ஒரு சோல். அந்த சோல் கனெக்ஷன், மேபி அந்த சோல் ஏதாவது மெசேஜஸ் உங்களுக்காக வச்சுருக்காங்களா, ஏதாவது நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்கள் ஏதாவது இருக்குதான்றதை பற்றி பார்ப்போம். இது ஒரு சோல் கனெக்ஷன்ஸ். ஓகே ஓகே ஃபைன். ஓகே, எடுத்த உடனே ஒரு மெசேஜ் வந்துச்சு. ஸோ அந்த மெசேஜ் நான் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் சொல்கிறேன். ரீடிங் ஸ்டார்ட் பண்ண நாய்ஸ் சவுண்டு கேட்குதா? நாய்ஸ் சவுண்ட் இவ்வளோ நேரம் கிடையாது. ரீடிங் ஸ்டார்ட் பண்ண ரீடிங்க்கு ஏற்ற மாதிரி சவுண்ட்ஸ் வருது. ஆயில்ஸ் ரீடிங் பண்ணலாமா, நார்மல் ரீடிங் பண்ணலாமான்னு யோசிச்சுட்டு இருக்கேன். ஓகே, நான் 2 பைல்ஸ் மாதிரி 1 and 2. ஓகே, நம்பர் 1, நம்பர் 2. ஓகே ஃபைன். இது 2ல் ஒன்று செலக்ட் பண்ணுங்கள். ஜென்ரலாக சோல் சொல்லிவிட்டு நான் சொல்கிறேன். அந்த சோல் உங்ககிட்ட என்ன மாதிரியான விஷயங்கள் பேச நினைக்கிறாங்க. சில பேருக்கு நம்ம உள்ளே இருக்கிற அந்த ஒரு சோல், சில பேருக்கு உங்களுடைய லவ்டு ஒன்ஸ், சில பேருக்கு உங்களுடைய இப்போ உங்கள் கூட இல்லாத பர்சன்ஸ் இருப்பாங்க இல்லையா, உங்களுக்கு பேரண்ட்ஸ் இருக்கலாம், ஃப்ரெண்ட்ஸ் இருக்கலாம். சில பேர் யாராவது உங்களுக்கு ரொம்ப நெருக்கமானங்க இப்போ இந்த உலகத்தில் இல்லை, அந்த மாதிரி சோல்ஸ் எதுனா சொல்ல நினைக்கிறாங்களான்றத பார்ப்போம். யாருன்னா ஆக்சிடெண்ட் வந்துச்சு எடுத்தோன்னே. சில பேருக்கு உங்களுடைய ஸ்பவுஸ், மேரேஜ் பார்ட்னர், அந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயம் சரியா, அவங்க எதனா உங்ககிட்ட ஷேர் பண்ண நினைக்கிறாங்களா, ஏதாவது விஷயங்கள் உங்கள்கிட்ட பேச நினைக்கிறாங்களான்றதை பற்றி பார்ப்போம். ஓகே, நம்பர் 1 செலக்ட் பண்ணவங்க உங்களுக்கான ரீடிங். நம்பர் 1, உங்களுடைய சோல் என்ன மாதிரியான சோல் உங்ககிட்ட பேச விரும்புகிறாங்கன்றதை பற்றி பார்ப்போம். கிட்டத்தட்ட நம்ம நேற்று ஒரு நாள் முன்னாடி பண்ணோமான்னு தெரியல ரீடிங். அதில் வந்த கார்ட்ஸ் சேம் 2 கார்ட்ஸ் இருக்கு. ஓகே ஃபைன். ஓகே, ரெடியா? pile 1. ஓகே, இவர் ஸ்டோரியிலே இருக்கக்கூடாதுன்னு ஒரு பர்சனை ஒதுக்கி வைக்கிற மாதிரி இருக்குது, தள்ளி வச்ச மாதிரி இருக்குது ஒரு பர்சனை. ஸ்டார்டிங் கார்டு டெத் ஸ்டார்டிங் கார்டு. இதுக்கான ஒரு ஆன்சர் என்னன்றது எனக்கு தெரியும். ஸ்டார்டிங் கார்டு டெத் வந்திருக்கு. உங்களுடைய ஸ்டோரியிலேயே இல்லாத ஒரு பர்சன், மேல் ஃபிகராக இருக்கலாம், மேஸ்குலின் எனர்ஜி. மேஸ்குலின் எனர்ஜின்றது சில பேருக்கு வந்துட்டு
ஃபாதர் ஃபிகர், உங்களோட பார்ட்னர், இல்லை உங்கள் ஃப்ரெண்ட். சில பேர் ஃபீமேல் அந்த ஃபெமினைனில் கூட கொஞ்சம் மேல் ஃபிகர்ன்றது கொஞ்சம் அதிகமாக எக்ஸ்ட்ராவாக சில பேர் அதை யூஸ் பண்ணுற மாதிரி, அந்த மாதிரியான ஒரு போல்டு ஆட்டிடியூட் இருக்கிற ஒரு ஃபீமேல் பர்சனாக இருக்கலாம், சான்ஸ் இருக்குது. மேல் ஃபீமேல் மிக்ஸ் ஆன மாதிரி பர்சன் யாருன்னா இருக்கலாம், ஒரு ஜெண்டர், தனி ஜெண்டர், அந்த மாதிரியான ஒரு பர்சனாக இருக்கலாம். இது ஒரு கிஃப்ட், இது ஒரு கிஃப்ட். occult gift. இந்த பர்சன் வந்துட்டு ரொம்ப சீக்ரெட்டாக உங்களை வந்து கவனிச்சுட்டே இருக்கிற மாதிரி இருக்குது. இந்த நான் சொல்கிற இந்த ஒரு பர்சன் சோல்ன்றது உங்களை கவனிச்சுட்டே இருக்கிற மாதிரி இருக்குது. அவங்களுக்கு ஏதோ ஒரு தனிப்பட்ட ஒரு கிஃப்ட் கிடச்சிருக்கிற மாதிரி இருக்குது. அந்த கிஃப்ட் கிடைச்ச மாதிரி இருக்கு. அது வந்துட்டு ஒரு ஒரு ரிலீஜியஸ் சம்மந்தமாக சில ரிச்சுவல்ஸ் பண்ணுவாங்களே, அந்த மாதிரியான ஏதோ ஒரு ரிச்சுவல்ஸ் அதை யூஸ் பண்ணி, ஆனால் அது சீக்ரெட்டாக தான் அவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க, யாருக்கும் தெரியாமல். அந்த மாதிரி ஏதோ ஒரு கிஃப்ட் அவங்களுக்கு இருக்கு. சொல்கிற இந்த விஷயங்கள் வந்து சில பேருக்கு ரெசனேட் ஆகலாம், சில பேருக்கு உங்களுக்கு அந்த விஷயங்கள் ரெசனேட் ஆகாது. நீங்கள் ஃபோர்ஸ் பண்ணி எந்த ஒரு ரீடிங்ஸும் எடுத்துக்க வேணாம். உங்களுக்கு ரெசனேட் ஆச்சுன்னா ரீடிங் எடுத்துக்கோங்க. இல்லை ஏதாவது ஒரு மெசேஜ் 2 மெசேஜ் உங்களுக்கு ரெசனேட் ஆச்சுன்னா எடுத்துக்கலாம், சரியா? இந்த பர்சன் வந்துட்டு அந்த ஒரு ரிலீஜியஸ் ரிச்சுவல்ஸ் பற்றி லேர்ன் பண்ணியிருக்கிறாங்க. அந்த நாலேஜ் அதிகமாக அவங்க எடுத்துருக்குறாங்க. எடுத்ததுனால அவங்களுக்கு என்ன மாதிரியான ஒரு கனெக்ஷன் இது அப்படின்னா, இது இறந்தவங்க கனெக்ஷன் மாதிரி எனக்கு தெரியல, இறந்தவங்க கனெக்ஷன் மாதிரி தெரியல. இது வந்துட்டு அந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயம் லைக் ஒயிட் மேஜிக்னு சொல்லலாம். அந்த மாதிரி ஒரு மேஜிக் யூஸ் பண்ணி இப்போ டெலிபதி பண்ணுறாங்களே, அந்த மாதிரி ஒரு உங்களுக்கு தெரியாமல் உங்களுடைய ட்ரீம்ஸில், உங்களுடைய லைஃப்பில் ஏதோ ஒரு சோல், இது எனக்கு எப்படி தெரியும், மானிட்டரிங் ஸ்பிரிட் நம்ம பார்த்தோம் இல்லையா? ஒரு நிமிஷம். ஓகே, மானிட்டரிங் ஸ்பிரிட் நம்ம பார்த்தோம் இல்லையா? அந்த மாதிரி கிட்டத்தட்ட ஏதோ ஒரு விஷயம் உங்ககிட்ட சென்ட் பண்ண மாதிரி இருக்குது. ஒரு சில பேருக்கு மேல் ஜெண்டர், மேல் ஃபிகர் அந்த மாதிரியான ஒரு பர்சன் இருக்காங்க. சில பேருக்கு வந்து 2 மிக்ஸ்டான மாதிரி ஒரு பர்சன், அதர் ஜெண்டர் பர்சன் இருக்காங்க இல்லையா? அவங்க அந்த மாதிரி ரிச்சுவல்ஸ் ஏதோ பண்ணிவிட்டு சீக்ரெட்லி உங்களை வந்துட்டு அப்சர்வ் பண்ணுற மாதிரி, பார்க்குற மாதிரி இருக்குது. இவங்களை வந்து அவங்களுடைய லவ், அஃபெக்ஷன், அவங்களுடைய ஒரு உங்கள் மேலே வச்சுருக்க அந்த ஒரு அப்சஷன், அந்த மாதிரியான ஒரு விஷயத்த வந்துட்டு உங்ககிட்ட மறைச்சி இவங்க இந்த மாதிரி ஒரு விஷயத்த வந்துட்டு உங்களை வந்துட்டு கண்காணிச்சுட்டு பார்த்துட்டே இருக்கிற மாதிரி இருக்குது. சில பேருக்கு ஏதோ ஒரு சோல் ஸ்பிரிட் அனுப்புன மாதிரி இருக்குது. சில பேருக்கு அவங்கவுங்க தூக்கத்தில் உங்ககிட்ட கம்யூனிகேட் பண்ணுறதுக்காக உங்களுடைய மைண்ட் என்ன மாதிரி விஷயங்கள் இருக்குது, உங்கள் மைண்டில் வேறு எதனா, நீங்கள் யாரை மீட் பண்ணுறீங்க, என்ன பண்ணுறீங்க, நீங்கள் வேலை விஷயத்தில், சில பேருக்கு வந்து நீங்கள் ஜாபில், உங்கள் கரியரில் என்ன மாதிரியான நீங்கள் மீட்டிங்ஸ் போயிட்டுருக்கீங்க, என்ன பண்ணிகிட்ருக்கீங்க, நெக்ஸ்ட் லெவல் ஜாபில் நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க, அந்த மாதிரி விஷயங்கள் பார்க்குறதுக்காகவும் இந்த மாதிரி விஷயங்கள் யூஸ் பண்ணுவாங்க. லைக் லவ் ரிலேஷன்ஷிப் அந்த மாதிரி இல்லாமல், ஒரு அப்சஷன் அப்படி இல்லாமல், உங்களுடைய ஒர்க் சம்மந்தமாக சில விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்காகவும் சில பேருக்கு இப்படி யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது.
இன்ட்ரெஸ்டிங். இன்ட்ரெஸ்டிங். இது நினச்சேன் நான் க்ளீன் பண்ணணுன்றதை நான் நினச்சேன். கரெக்டாக க்ளீனப் கார்டு வருது பாருங்க. க்ளீனப் நான் நினச்சேன் மைண்டில் நெக்ஸ்ட் இது தான் சொல்கிறதா இருந்தேன். க்ளீன் லைக் உங்கள் ஒரு டார்க் எனர்ஜி அதிகமாக இருக்குது இந்த இடத்துல. டார்க் எனர்ஜி இருக்குது. லைக் நீங்கள் வந்துட்டு இந்த எனர்ஜியிலேருந்து கண்டிப்பாக வெளியே வந்தே ஆகணும். க்ளீன் பண்ணணும். சில பேர் உங்களுடைய லைஃப்பில் உங்களை வந்துட்டு அவங்க பக்கம் அவங்களே நினச்சிட்ருக்கிற மாதிரி அவங்கள பற்றி நீங்கள் ஏதாவது ஒரு நல்ல விதமாக பாசிட்டிவாக அவங்கள பற்றி நீங்கள் யோசிக்கணுன்றதுக்காகவும் சில பேர் அப்படி பண்ணுற மாதிரி இருக்குது. சில பேர் வந்துட்டு உங்களோட ஜாப் விஷயத்தில் நீங்கள் என்ன மாதிரி விஷயங்கள் பண்ணுறீங்க அதை தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த மாதிரி ஏதோ ஒரு ஸ்பிரிட் அனுப்பியிருக்கலாம். இல்லை ஏதோ அவங்களே தானம் அந்த ஸ்கில்ஸ் கற்றுக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த மாதிரி ஏதோ ஒரு டிவினேஷன் கற்றுக்கிட்டதுனால அதை யூஸ் பண்ணி ஒரு ரிச்சுவல் இது வந்து ஒரு டார்க் எனர்ஜியாக அவங்க எடுத்துகிட்டு போகாமல் ஒரு ஒயிட் மேஜிக் அந்த மாதிரி விஷயத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணி இப்போ ஒரு டார்க் எனர்ஜியில் வந்துட்டு உங்ககிட்ட வந்துட்டு அட்டாச்சாக இருக்கு. அந்த எனர்ஜி வந்து உங்களை விட்டு போகிறது கொஞ்சம் கஷ்டம். ஓகே. சில பேருக்கு வந்து நீங்கள் ஏதோ ஒரு விஷயம் நீங்கள் யோசிச்சுட்டு தான் இருப்பீங்க. அதுக்குள்ளே அந்த விஷயத்த வந்துட்டு தானாகவே நடக்கிற மாதிரி இருக்கும். சில வேறு விதமாக ஆப்போசிட்டாக நடக்கிற மாதிரி இருக்கும். சில பேர் வந்து நீங்கள் நினைக்கிற விஷயத்த வேறு யாரும் உங்களுக்கு முன்ன பண்ணுற மாதிரியும் இருக்கும். சில விஷயம் உங்களை யோசிக்க விடாமல் தடுக்கிற மாதிரியும் இருக்குது. சில ஏதோ ஒரு எனர்ஜி வந்து உங்களை யோசிக்க விடாமல் தடுத்த மாதிரி இருக்கும். Pentacles. கண்டிப்பாக உங்களை வந்து உங்கள் எனர்ஜி வந்து அவங்க எனர்ஜியோட சேர்த்து கட்டி வச்ச மாதிரி இருக்கு. கண்டிப்பாக இது ஒரு ரிச்சுவல். ஏதோ ஒரு விதமான ரிச்சுவல் பார்க்க போனால் இது ஒரு ஒயிட் மேஜிக் மாதிரி ஸ்டார்ட் பண்ணி ஒரு டார்க் எனர்ஜியில் எடுத்துகிட்டு வந்து அவங்க அதை யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். என்ன சொல்கிறேன் உங்களுக்கு புரியுதான்னு தெரியல. மேபி சில பேர் இந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் பாதிக்கப்பட்டிருந்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக புரியும் நான் என்ன சொல்கிறேன்னு. நீங்கள் வந்து இப்போது டோட்டலி வந்துட்டு ஒரு ஒரு பீஸ்ட் ஒரு லயன் மாதிரியான ஒரு எனர்ஜி உங்களோட எனர்ஜி வந்துட்டு அவங்கள ரொம்ப அட்ராக்ட் பண்ணியிருக்கு. சில விஷயங்கள் உங்களை வந்துட்டு அடக்கி ஆளணுன்ற மாதிரியான ஒரு ஒரு மைண்டில் ஒரு விஷயங்கள் அவங்களுக்கு. சில பேருக்கு வந்துட்டு நீங்கள் பார்க்குறதுக்கு ரொம்பவே ஒரு ஜென்டில்மேன் ஒரு ஒரு நல்ல ஒரு பியூர் ஹார்ட் பர்சனாக அவங்க வந்து உங்களுக்கு உங்கள் கண்ணுக்கு தெரிகிற மாதிரி இருக்கும். ஆனால் டோட்டலி ஒரு டெவில் எனர்ஜி, அந்த மாதிரியான எனர்ஜி.
சில ஏதோ கிஃப்ட்டுன்றது சில பேருக்கு வந்துட்டு ஒரு லவ்வி டிவி அந்த மாதிரி ஏதோ சம் கிஃப்ட்ஸ் வந்து உங்களுக்கு கொடுக்குற மாதிரி கொடுத்து அவங்க உள்ளுக்குள்ள வந்து ஒரு சீக்ரெட்டிவ் ஒரு மிஸ்டீரியஸ் பர்சனாக தான் இருக்கிறாங்க. எல்லாமே வந்து உங்கள் பிரெயினுக்குள்ளே இப்போ வந்து உங்கள் லைஃப்பில் என்ன நடந்துகிட்ருக்கு, உங்கள் மைண்டில் என்ன நடந்துகிட்ருக்கு, நீங்கள் யாரை மீட் பண்ணுறீங்க, நீங்கள் என்ன மாதிரியான டிசிஷன்ஸ் எடுக்கிறீங்க, நீங்கள் என்ன அடுத்த விஷயங்கள் நீங்கள் பண்ண போகிறீங்கன்ற விஷயங்களை சீக்ரெட்டாக அப்சர்வ் பண்ணி வாட்ச் பண்ணிகிட்டு இருக்கிற மாதிரி இருக்குது. அவங்க வாட்ச் பண்ணுறதும் இல்லாமல் இந்த மாதிரி ஏதோ ஒரு ஸ்பிரிட், மானிட்டரிங் ஸ்பிரிட்டாக இருக்கும், இந்த மாதிரி அவங்களே அவங்களுடைய சோல் நீங்கள் தூங்கும் போது அது ஒரு ஆஸ்ட்ரல் ட்ராவல் வாங்களே அந்த மாதிரி சில விஷயங்கள் பண்ணுற மாதிரியும் இருக்குது. ஃபைனல் மெசேஜ் ஃபார் கலெக்டிவ். சைலண்ட்டாக அந்த ரீடிங் வந்து உட்காந்தோன்னா ஒவ்வொரு சவுண்ட்ஸாக வருது. அது எங்கேயோ பேசுகிறது வந்து நான் வீடியோ செக் பண்ணும்போது ரொம்ப கிட்ட உட்காந்து பேசுகிற மாதிரி இருக்கும் அந்த வாய்ஸ். கண்டிப்பாக இது ஒரு வேறு ஒரு வேர்ல்டு, வேறு ஒரு வேர்ல்டுலேருந்து வேறு வேர்ல்டுனா வேறு ஒரு ஸ்பிரிச்சுவல் இருக்கு இல்லையா, அங்கேருந்து ஏதோ ஒரு ஸ்பிரிட்டோட எனர்ஜி யூஸ் பண்ணி உங்கள்கிட்ட அனுப்பி சில விஷயங்கள் பார்க்குற மாதிரியும் இருக்குது. சில பேருக்கு நான் டெவில் எனர்ஜி சொன்னேன்ல, டெவில் எனர்ஜி தெரியுதா, டெவில் எனர்ஜி. ஆனால் நீங்கள் வந்துட்டு ஒரு ஸ்ட்ராங் ஒரு எனர்ஜியில் இருக்கிறதுனால உங்களை பாதிப்பு எதுவும் பண்ண முடியல. ஆனால் தூரத்துலேருந்து அப்சர்வ் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. உங்களுக்கு தெரியாமலே சீக்ரெட்டாக பார்க்குற மாதிரி, நோட் பண்ணுற மாதிரி விஷயங்கள் தான் இருக்குது. வேறு எந்த பாதிப்பும் உங்களுக்கு பண்ண முடியாது. ஏன்னா உங்களுடைய எனர்ஜியே வேறு, இப்போ நீங்கள் இருக்கிற எனர்ஜியே வேறு, டிஃப்ரெண்ட்டாக. ஏன்னா லோ வைப்ரேஷனில் இருக்கீங்க, யாருன்னா உங்களோட எனர்ஜி ரொம்ப லோவாக இருக்குது, நீங்கள் ரொம்ப ஒரு ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷன் அந்த மாதிரி விஷயங்களில் இருக்கீங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரியான விஷயங்கள் வந்துட்டு உங்களுக்கு இன்னும் சிவியராக அவங்க வந்துட்டு அட்டாக் பண்ணுற மாதிரி இருக்கும். நிறைய விஷயங்கள் உங்கள் லைஃப்பில் வந்துட்டு ஏடாகூடமாக மாறுற மாதிரி இருக்கும். சில விஷயங்கள் ஃபைட் நடக்கும் வீட்டில், நீங்கள் ரொம்ப வந்துட்டு உடம்புக்கு முடியாமல் போகிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு தெரியும். நீங்கள் வந்து கண் திருஷ்டி பட்டிருக்கலாம், அப்படி இப்படி நினச்சி இருக்கலாம். ஆனால் பின்னாடி இந்த மாதிரி சில விஷயங்கள் நடந்துட்டுருக்கு உங்கள் லைஃப்பில். சில பேருக்கு உங்களுடைய லவ்வர் கூட இருக்கலாம், சான்சஸ் இருக்கு. ஓகே, பைல் 2 போகலாமா? பைல் 2. இந்த ரீடிங்கில் நான் ஒரு விஷயம் கேட்கணும்னு நினைக்கிறேன். உங்களை எத்தனை பேர் வந்துட்டு, எல்லாரும் நான் சொல்ல முடியாது, மேபி சில பேர் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் நீங்கள் லைஃப்பில் ஒன்ஸ் பண்ணியிருப்பீங்க. இல்லை சில பேர் நீங்கள் வந்துட்டு ஸ்பிரிச்சுவல் அதிகமாக நீங்கள் டீப்பாக நீங்கள் இருக்கிறீங்க. அப்படின்னா நீங்கள் ஏதோ ஒரு நேரத்தில் ஏதோ நீங்கள் வந்துட்டு இந்த மாதிரி வந்துட்டு ஒரு சோல் நீங்கள் கண்ணில் பார்த்துருக்கீங்களான்ற விஷயத்த வந்துட்டு நீங்கள் எனக்கு மென்ஷன் பண்ணுறீங்க கமெண்ட்டில், பார்த்துருக்கீங்களான்னு. சோல்ன்றது வேறு, கோஸ்ட்ன்றது வேறு, ஓகேவா? ஸ்பிரிட் வேறு. இதுலேயே வெரைட்டிஸ் இருக்குது, நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. என்டிட்டிஸ்ன்றது வேறு. நான் இந்த விஷயம் சொல்லாமான்னு, ஓகே, ஃபஸ்ட்டு நான் சொல்லாமான்னு நான் கேட்டுக்கிறேன் இந்த விஷயத்த. ரெண்டு விதமான பதில் சொல்கிறாங்க எனக்கு. ஓகே, ஃபைன்.
சொல்கிறேன். ஏன்னா சில விஷயங்கள் வந்துட்டு நம்ம வந்து பப்ளிக்லி வந்து ஓப்பனாக பேச முடியாது. சில விஷயங்கள் ஸ்பிரிச்சுவலில் ஒரு லிமிட் இருக்குது. சில விஷயங்கள் தான் நம்ம சொல்ல முடியும், சில விஷயங்கள் நம்ம சொல்லக்கூடாது. அதுதான், வேறு ஒன்றும் இல்லை. அதனால சில டைமில் வந்து யோசிப்பேன் நிறைய விஷயங்கள் நான் வந்துட்டு கிளியராக சொல்கிறதுக்கு. ஒன்ஸ் ரொம்ப ரொம்ப வருஷம் முன்னாடி, அப்போது மாடியில் வந்துட்டு எல்லோரும் ஈவினிங் ஆச்சுன்னா சம்மர் சீசனில் வந்துட்டு மாடியில் போய் கொஞ்சம் வெயில் தாங்க முடியாமல் கொஞ்சம் மைண்ட் ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு உட்காரணும் இல்லையா, அந்த மாதிரி போய் உட்காரும் போது ஈவினிங் ஒரு 6:30 to 7:30 இருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்குள்ளே மாடியில் எப்போவுமே நான் மாடியில் போய் உட்கார்றது, கொஞ்சம் அப்படியே வாக் பண்ணுறது, சாங்ஸ் கேட்குறது, மைண்ட் ரிலாக்ஸ், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நான் பண்ணுவேன் கொஞ்சம் நேரம். அந்த மாதிரி நான் பண்ணிவிட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிட்டு அப்படியே இருக்கும்போது, ஆல்ரெடி அந்த வீட்டில் வந்துட்டு நிறைய விஷயங்கள் இருக்குது, நிறைய ஹாண்டிங்கான விஷயம். அதெல்லாம் சொன்னேன்னா போயிட்டே இருக்கும், ஸ்டோரிஸ் போயிட்டே இருக்கும், ஒன்றுக்கு அப்புறம் ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஸ்டோரிஸ் இருக்குது. அந்த வீட்லேயே நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. அங்கே இருக்கும்போது என்னாச்சுன்னா, அப்போது அது வந்து அப்பார்ட்மெண்ட் தான். எங்கள் போர்ஷனுக்கு பக்கத்து போர்ஷனில் வயசானவங்க 2 பேர் இருந்தாங்க, ஹஸ்பண்ட் ஒய்ஃப். அதில் அந்த தாத்தா வந்துட்டு மாடியில் வந்து உட்காருவார். அவர் வந்து ஈச்சேர் போட்டுட்டு அவர் படுத்துருக்கிறார். நானும் இன்னொருத்தவங்களும் வந்துட்டு மாடியில் நாங்கள் 2 பேர் பேசிட்டு வந்து நாங்கள் வாக் போயிட்டுருக்கோம். அந்த தாத்தா நார்மலாக பாட்டு கேட்டுட்டு மைல்டாக சவுண்ட் வச்சு கேட்டுட்டு உட்காந்துருக்கோம். நாங்கள் பேசிகிட்டே இருக்கும்போது சடனாக இப்படி வானத்தை பார்த்துக்கிட்டே அப்படி நடக்கும். எனக்கு அந்த ஒரு பழக்கம் இருக்குது, எப்பவுமே வானத்தை நோட் பண்ணிகிட்டே இருப்பேன். நான் நார்மலி ரோட்டில் இப்போ கூட போனால் கூட மேலே வானத்தில் பார்த்துட்டே அது பார்க்கலாம் இருந்தாலும் சரி, நைட்டாக இருந்தாலும் சரி, அந்த ஒரு பழக்கம் எனக்கு. அது போகும்போது என்னாச்சுன்னா, பண்ணிகிட்டே இருக்கும்போது சடனாக ஒரு ஒயிட் கலர் சோல் வந்துட்டு, அது எப்படி இருக்கும்னா, நான் ஆல்ரெடி இறந்தவங்களோட சோல் அவங்க பாடியிலேருந்து வெளில வர்றது எனக்கு தெரியும், நான் பார்த்துருக்கேன். அது எப்போ என்னென்ன என்ன கேட்காதீங்க, நான் பார்த்துருக்கேன். ஓகே, அதே மாதிரி அந்த இடத்துல வந்துட்டு ஒரு 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 சோல் வந்துட்டு அது எப்படி இருக்கும்னா, நான் உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக நான் ஒரு விஷயம் சொல்கிறேன். அலாதீன் பார்த்துருக்கீங்களா? அலாவுதீன் அற்புத விளக்கில் அந்த வெளியில் வரும்ல, அந்த ஒரு என்ன சொல்லுவாங்க, ஜின்னு வெளில வரும்ல, அது எப்படி இருக்கும், அதோட ஷேப் சேம் அதே மாதிரி தான் இருக்கும். ஸோ பியூர் ஒயிட்டில் ஒரு ஸ்மோக்கி, இந்த ஸ்மோக் இருக்குல்ல, அந்த மாதிரி ஒயிட் கலரில் கீழே வந்துட்டு கொஞ்சம் அந்த ஜின்னுக்கு வரல, அந்த மாதிரி வந்துட்டு அப்படி வந்துட்டு இருக்கும், அந்த மாதிரி இருக்கும். சில பேர் அந்த இங்கிலீஷ் மூவிஸ் கூட பார்த்துருப்பீங்க. கூஸ், என்ன படம் அது, கூஸ் பம்ஸா, கூஸ் என்னமோ நேம் இருக்கே, கோஸ்ட் ஹண்டர்ஸ் நினைக்கிறேன், அதில் கூட காட்டுவாங்க. சேம் அந்த மாதிரி இருக்கும், ஒயிட் கலர். அப்படி இப்படின்னு போயிட்டு வந்துட்டுருக்கு ஜாலியாக. எப்படி போகுது கொஞ்சம் நேரம் இப்படி போகுது. ஃபஸ்ட்டு நான் வந்துட்டு அதை சரியாக கவனிக்கல. அதுக்கப்புறம் என்ன பண்ணேன், இது என்னமோ நகருது. நான் கூட அந்த அவங்ககிட்ட சொன்னேன், அங்கே பாருங்கள், எனக்கு தெரியுது, உங்களுக்கு தெரியுதான்னு பாருங்கள், அங்கே என்னமோ கொஞ்சம் நகர்ற மாதிரி இருக்குது. அப்போ என்ன ஆச்சுன்னா, ஆமாம் ஏதோ ஒன்று போகுது அப்படி. ஏன்னா அவங்களும் ஸ்பிரிச்சுவலி ரொம்ப இருக்கிற பர்சன்ஸ். அப்போ வந்துட்டு பார்க்கும்போது என்னாச்சுன்னா, அது இங்கே வந்து நாங்கள் இங்கே இருக்கிறோம்னா நேராக இங்கே ஆப்போசிட்டில் இங்கே இப்படி போகுது, இங்கே வந்து இங்கே இருக்குது, இப்படி பார்த்துட்டு திரும்ப இப்படி போகுது. அது போயிட்டு வருது. அப்படி போயிட்டு வரும்போது அப்போ தான் நான் நினச்சேன், சரி யாரோ ஒருத்தங்க வந்து இறந்துருக்குறாங்க, அவங்களோட சோல் அப்போ தான் வெளியில் வந்திருக்கு, அதுக்கு என்னன்னு தெரியாமல் புரியாமல் அது அங்கே இங்கேன்னு சொல்லிட்டு சுற்றிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சவுண்ட் கேட்டிங்களா? சடனாக எங்கேருந்தோ வருது நினச்சேன். நான் சும்மா இல்லாமல் என்ன பண்ணேன், அங்கே தாத்தா பாட்டு கேட்டுட்டு இருந்தார்ல, தாத்தா இங்கே பாருங்கள், அங்கே வானத்தில் பாருங்கள் கொஞ்சம் அப்படின்னு. அந்த தாத்தா ரொம்ப தெய்வ பக்தி இருக்கிற பர்சன்ஸ். அந்த தாத்தா என்ன பண்ணாருன்னா, சடனாக இப்படி பார்க்கவும் அவருக்கு என்ன தோணுச்சுன்னு தெரியல, எதுவுமே எனக்கு ரிப்ளை பண்ணல, எதுவும் பேசல, ஒன்றும் இல்லை. உடனே அந்த சேரை கூட எடுக்கல, அப்படியே விட்டுட்டு நேராக இறங்கி கீழே போயிட்டார் மாடியிலேருந்து. எனக்கு சிரிப்பு தாங்க முடியல. ஏன் இப்படி பயந்துட்டாரா, இல்லை என்ன விஷயம் என்னன்னு புரியல அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நாங்கள் கொஞ்சம் நேரம் பார்த்தோம், நின்று பார்த்துட்டு அதுக்கப்புறம் நாங்களும் அப்புறமா மற்ற அப்படியே இறங்கி வந்துட்டோம் பேசிட்டு. அப்படியே அந்த மாதிரி ஒரு இன்சிடெண்ட் நடந்துச்சு. இந்த மாதிரி நிறைய இன்சிடெண்ட் நடந்திருக்கு அந்த வீட்டில். எப்பயாவது அந்த இன்சிடெண்ட்ஸும் தேவைப்படும் போது நான் சொல்கிறேன். ரொம்ப த்ரில்லிங்காக இருக்கும். நீங்கள் வந்து ஒரு மூவிஸில் தான் இந்த மாதிரி விஷயங்கள் நடக்குமா, இந்த மாதிரி காட்டுவாங்கன்னு நினைப்பீங்க. ஆனால் ரியல் லைஃப்பில் நிறைய இன்சிடெண்ட்ஸ் இருக்குது, நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. ஓகே, பைல் டூ உங்களுக்கு என்ன மாதிரியான சோல், உங்கள் சோல்
இதெல்லாம் சொல்ல விரும்புதா, இல்லை வெளியிலேருந்து ஏதாவது ஒரு சோல்கிட்ட பேச நினைக்கிறாங்களா, மெசேஜ் சொல்ல நினைக்கிறாங்களா, என்ன மாதிரியான ரீடிங் உங்களுக்கு வருதுன்றத. ஓகே, எடுத்தோடனே டேக் கேரா, யாருக்கும் மெசேஜ் பா டேக் கேர்னு. ஓ மை காஷ், டேக் கேர். இது யாருக்கு போகணும்னு தெரியாது, ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் மெசேஜ் வந்திருக்கு. டேக் கேர்னு வந்துச்சு எனக்கு இன்ட்யூஷன் மெசேஜ் சேனல் ஆனது. இப்போது சூசைட், தூக்கு போட்டுக்கிட்டு இருக்கிற மாதிரியான ஒரு இமேஜ். சாரி, இந்த மாதிரி ரீடிங்ஸ் விருப்பப்படுறவங்க பாருங்கள், இல்லைனா நீங்கள் இப்போ ஸ்கிப் பண்ணிவிட்டு போகலாம். நான் ஜஸ்ட் ஒரு சேஞ்ச்க்காக தான் இந்த மாதிரி ரீடிங்ஸ் பண்ணுறேன். இந்த மாதிரி யாருன்னா இறந்தவங்களாக இருக்கலாம், உங்கள் ஃபேமிலியில் இல்லை வெளியில், நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சவங்கன்னா உங்கள்கிட்ட க்ளோஸாக இருந்த பர்சன்ஸ், அந்த மாதிரி உங்கள் ஃப்ரெண்டாக இருக்கலாம், அந்த மாதிரி இருக்கிற பர்சன். யாருன்னா வந்துட்டு ஜஸ்ட் கை ஸ்லிட் பண்ண மாதிரி இருக்குது, சொல்கிறதுக்கே ஒரு மாதிரி இருக்குது. சாரி, மெசேஜ் அப்படி தான் வந்திருக்கு. நம்பர் 3, நம்பர் 5. நம்பர் 3ன்றது ரொம்ப சிக்னிஃபிகண்ட்டாக இருக்குது. நம்பர் 3 அண்ட் நம்பர் 5. நம்பர் 3 கை வந்து இது பண்ண மாதிரி இருக்குது. இன்னொன்று வந்து அவங்களே தூக்கு போட்ட மாதிரி இருக்குது. அந்த மாதிரி இறந்த ஏதோ ஒரு சோல் உங்ககிட்ட ஏதோ சில மெசேஜஸ் எடுத்த உடனே டேக் கேர்னு தான் சொன்னாங்க, உங்களை பார்த்துக்கோங்கன்ற மாதிரி. உங்களுக்கு மேபி சில பேருக்கு உங்களுடைய கிராண்ட் பேரண்ட்ஸ், ஓகே, சில பேருக்கு கிராண்ட் பேரண்ட்ஸ். ஜஸ்டிஸ், அவங்க இறந்ததற்கான ஏதோ ஒரு ஜஸ்டிஸ் அவங்களுக்கு தேவைப்படுது. அவங்க இறந்ததுக்காக ஏதோ ஒரு, அவங்க இறந்த ரீசனுக்கான ஒரு ஜஸ்டிஸ், ஏதோ ஒரு விஷயம் நடந்திருக்கு, அதனால் அவங்க இந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்திருக்கலாம். சில பேருக்கு வந்து ஒரு லவ் அஃபேர், அந்த மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப், அந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயம் இருக்குது, அவங்களுக்கு நீதி கிடைக்கணும்னு சொல்கிறாங்க. வேறு ஒரு உலகத்துலேருந்து அவங்க வந்திருக்கிறாங்க. 101, 102ன்றது யாருக்குன்னா சிக்னிஃபிகண்ட்டாக இருக்கலாம். மேபி நீங்கள் இந்த ரீடிங் முடித்த உடனே இந்த நம்பர் பார்த்தீங்கன்னா இதில் ஏதோ ஒரு மெசேஜ் உங்களுக்கான மெசேஜாக இருக்கலாம். 2-3 டேஸில் நீங்கள் இந்த நம்பர்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா 101 அண்ட் 102. சில பேர் யாரோ ஒருத்தர் வந்துட்டு ஹோட்டலில் தங்கும் போது இந்த மாதிரியான ஒரு இன்சிடெண்ட் அவங்க பண்ணியிருக்கிறாங்க. சூசைட் அட்டன் பண்ணியிருக்கலாம், ஹேங் பண்ணதில் கையை அறுத்துக்கிட்டது, அந்த மாதிரி விஷயங்கள் திரும்பவும் சொல்ல இந்த ரீடிங் வந்து உங்களால் பார்க்க முடியல, உங்களுக்கு கேட்க முடியலன்னா ஜஸ்ட் ஸ்கிப் பண்ணுங்கள், நெக்ஸ்ட் ரீடிங்கில் பார்ப்போம். ஆனால் இது யாருக்கும் மெசேஜஸ் இருக்குது, அதனால தான் இந்த மாதிரி மெசேஜஸ் வருது. ஏன்னா எடுத்த அந்த டாபிக் அந்த மாதிரி. ஓகேவா? சில பேருக்கு உங்கள் வீட்டுக்கு பக்கத்து வீடு இல்லை இருந்த பர்சன்ஸாக இருக்கலாம். இவங்க வந்து வேறு ஒரு உலகத்தில் இருந்து தான் இப்போ உங்ககிட்ட கம்யூனிகேட் பண்ண வந்திருக்காங்க. மேபி நீங்கள் அவங்கக்கிட்ட நல்லா ஒரு ஃப்ரெண்ட்லியாக பேசுகிற பர்சனாக இருக்கலாம். சில பேருக்கு ஸ்பௌஸ் பார்ட்னர் சொன்னேன் இல்லையா, ஸ்பௌஸ் பார்ட்னர் சில பேருக்கு அந்த மாதிரி, சில பேருக்கு வந்து உங்களுடைய லவராக இருக்கலாம் அந்த மாதிரி. ஆனால் அவங்களுக்கு ஏதோ ஒரு நியாயம் கிடைக்கணுன்ற மாதிரி கேட்குறாங்க, ஏதோ ஒரு ஜஸ்டிஸ் அவங்களுக்கு வேணுன்ற மாதிரி கேட்குறாங்க. திரும்பவும் ஸ்பௌஸ் பார்ட்னர் வந்திருக்கு. திரும்பவும் ட்ரூ கிரைம், இது ஒரு உண்மையான ஒரு கிரைம். இந்த கார்டோட அந்த ஒரு நேம் அதுவே வந்துட்டு காட்டுறாங்க. இந்த விஷயம் சோஷியல் மீடியாவில் யாருன்னா பார்த்துருக்கலாம், இந்த மாதிரி எதனா ஒரு விஷயத்த பார்த்துருக்கலாம் ரீசன்ட்லி. இல்லை சில பேர் வந்துட்டு இந்த விஷயம் நடந்த விஷயங்கள் சோஷியல் மீடியாவில் வந்திருக்கலாம், நியூஸ் சேனலில், சோஷியல் டிவியில், மீடியாவில், ஃபேஸ்புக்கில், இந்த மாதிரி சில விஷயங்கள், இன்ஸ்டாகிராம், இந்த மாதிரி எதனா ஒரு விஷயம் வந்திருக்கலாம். கண்டிப்பாக இப்படி நடந்துச்சுன்னு சொல்லிட்டு ரொம்பவே இது ஒரு நார்மலான டேட் எனக்கு தெரியல. அவங்களுக்காக நியாயம் கேட்குறாங்க. சில பேர் உங்களுடைய ஃபேமிலி பர்சன், சில பேர் உங்களை வந்துட்டு கேர் பண்ணிக்கிட்டு இருந்தவங்க, ரொம்பவே கேரிங்காக பார்த்துக்கிட்ட பர்சன், அவங்களா கூட இருக்கலாம். கண்டிப்பாக இது லீகலாக ப்ரொசீட் பண்ணணும். இந்த விஷயங்கள் ஏதோ ஒரு விஷயம் நீங்கள் ஜட்ஜ்மெண்ட் கிடைக்கிறதுக்காக நீங்கள்
பார்க்குறவங்களே, ஆனால் இந்த மாதிரி இன்சிடென்ட் நடந்து அதுக்காக நீங்கள் போராடிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு நெருக்கமானவங்களை இழந்துட்டீங்க, இந்த மாதிரி சூசைட் பண்ணிக்கிட்டாங்கன்னு, இந்த மாதிரி கையை அறுத்துட்டு இறந்துட்டாங்க, ஆனால் இது சூசைடு அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா இது லீகலாக அவங்களுக்கு ஜஸ்டிஸ் வேணும்னு கேட்குறாங்க. இது சூசைடு இல்லைன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஏதோ ஒரு விஷயம் இருக்குது, ஏதோ ஒரு விஷயத்தினால அவங்க அந்த மாதிரி தள்ளப்பட்டிருக்கிறாங்க, அந்த மாதிரி இறந்துருக்கலாமே தவிர இது சூசைட் கிடையாது. நான் ரொம்ப ஒரு சிஐடி மாதிரி பேசுகிறேன்னா, இது ஜஸ்ட் ரீடிங், என்டர்டெயின்மெண்ட்டு தான், என்டர்டெயின்மெண்ட்டாக எடுத்துக்கோங்க. சில பேர் உங்கள் லைஃப்பில் இந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் அதை விஷயமாக நீங்கள் லீகலி எடுக்கலாம், ஆக்ஷன் லீகலி ஃபேஸ் பண்ணுங்கள். இது மேபி முக்கால்வாசி 90% லவ், ஸ்பவுஸ், ரிலேஷன்ஷிப் அதில் வர மெசேஜாக தான் இருக்குது. அவங்களுக்கான ஒரு ஜஸ்டிஸ் கேட்குறாங்க. இதுக்கு மேலே இந்த ரீடிங் ஸ்டாப் பண்ண சொல்கிறாங்க. ஓகே, இதுக்கு மேலே மெசேஜஸ் என்னால் சொல்ல முடியாது. டேக் கேர், காட் பிளஸ். வேறு ஒரு ரீடிங்கில் பார்க்குறேன். இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் யாருக்குன்னா உங்கள் லைஃப்பில் நடந்திருக்கு, ஃபேமிலியில் இருக்குன்னா அவங்களுக்கான ஒரு ஜஸ்டிஸ் கிடைக்கிற வரைக்கும் போராடு. ஓகே, ஒரு பியூர் சோல், இவங்க ஒரு பியூர் சோல். ஓகே, நான் எதிர்பார்க்கல இந்த மாதிரி ரீடிங் வரும். இது வரைக்கும் நான் இந்த மாதிரி பண்ணது கிடையாது. இந்த மாதிரி மெசேஜ் வர மாதிரி ரீடிங் நான் பண்ணது கிடையாது. கண்டிப்பாக யாருக்கும் கண்டிப்பாக இந்த மெசேஜஸ் ரொம்ப ரொம்ப சிக்னிஃபிகண்ட், ரொம்ப தேவைப்படுற மெசேஜாக இருக்குது. ஃபர்ஸ்ட் பைல் நம்பர் 1 செலக்ட் பண்ணிவிட்டு பைல் 2க்கு யாருன்னா வந்திருந்தீங்கன்னா உங்கள் ஃபேமிலியில் இது யாரோ ஒருத்தருக்கு இருக்கலாம், இல்லை 2 பேருக்கு இருக்கலாம், எல்லாருக்கும்கான மெசேஜ்க்கு. இன்கேஸ் நீங்கள் இந்த ரீடிங் இப்போ நீங்கள் பைல் 2 நீங்கள் பார்க்குறீங்கன்னா உங்கள் ஃபேமிலியில் யாரோ நான் சொன்ன மாதிரி பைல் 1 மெசேஜில் ஒரு சோல் இந்த மாதிரி இவங்களை வந்துட்டு ஸ்டாக் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க, உங்களுக்கு தெரியாமலேயே இவங்க என்ன பண்ணுறீங்க பார்த்துட்ருக்குறாங்கன்னா இதனால் உங்கள் ஃபேமிலியில் நிறைய இழப்பு நீங்கள் பார்த்துருக்கலாம். உங்கள் க்ளோஸ்ட் பர்சன், ரொம்ப நெருக்கமானவங்க, க்ளோஸ் ஒன்ஸ், அவங்களோட இழப்பு நீங்கள் பார்த்துருக்கலாம். ஓகே, டேக் கேர், காட் பிளஸ். ரீடிங் யாருக்கு ரெசனேட் ஆச்சா, இல்லை என்ன மாதிரியான ஃபீல் நீங்கள் அந்த ரீடிங்கில் நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கிடைச்சது? லைக் நான் ரீடிங்கில் பிஃபோர் கேட்ட மாதிரி நீங்கள் ஏதாவது சோல்ஸ் இந்த மாதிரி நீங்கள் பார்த்துருக்கீங்களா என்னன்றதை பற்றி கமெண்ட்ஸில் கண்டிப்பாக சொல்லுங்கள். Okay, take care. God bless.